வெல்கம் டு அபிரவியன் வீடியோஸ். இந்த வீடியோவில் நம்ம ஆர்சிசிபி ஷாக் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஆர்சிசிபி சம்மந்தமாக நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்குது. அது என்ன மாதிரி ஃபங்க்ஷன் பண்ணும், அது எதற்காக ப்ராவைட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதுலே எக்கச்சக்கமான குழப்பங்கள் இருக்குது. அந்த குழப்பத்தெல்லாம் தீர்க்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஷாக், முதல்ல ஆர்சிசிபினா ஒரு ஷாக் ப்ரொடெக்ஷன் டிவைஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அதாவது ஒரு எலக்ட்ரிக் ஷாக்ங்கிறது எதனால் ஏற்படுகிறது என்றால் ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் த்ரூ த ஹியூமன் பாடி. ஒரு மனித உடல் வழியாக எலக்ட்ரிக் கரண்ட் பூமிக்கு பாஸ் ஆச்சுன்னா அப்போ நடக்கிறது பேர் தான் ஷாக். அதுதான் ஷாக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன மாதிரி ப்ரொடெக்ஷன் டிவைசஸ் இருக்குது, சர்க்கியூட் பிரேக்கர்ஸ்னு கேள்விப்பட்டிருப்போம். அது என்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். முதல்ல எம்சிபிங்கிறது மினியேச்சர் சர்க்கியூட் பிரேக்கர். அந்த எம்சிபிங்கிறது என்ன பண்ணும்னா ஒரு ஓவர் கரண்ட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். அந்த எம்சிபியில் உள்ள ரேட்டிங் அதில் வந்து 6 ஆம்ப்ஸ்னு போட்டுருக்கோம்னா 6 and above 6 ஆம்ப்ஸுக்கு மேலே ஒரு லிமிட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட டியூரேஷனுக்கு கரண்ட் போகிறப்ப அது ட்ரிப் ஆயிடும். அரை ஆம்பியருக்கு மேலே போனாலே ஷாக் சிவியராக இருக்கும், உடலே பாதிக்கும். அப்படிங்கிறப்ப எம்சிபியால் ஒரு ஷாக்கை, எலக்ட்ரிக் ஷாக்கை ப்ரொடெக்ஷன் பண்ண முடியாது. அடுத்தது இஎல்சிபிங்கிறது என்னன்னா எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கர்னு சொல்லுவாங்க. அது முதல்ல இந்த ஆர்சிசிபிக்கு முன்னாடி அந்த இஎல்சிபி பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. அதில் சில குறைபாடுகள் இருக்கிறதுனால அதை விட்டுட்டாங்க. இப்போ ஆர்சிசிபி தான் இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் ஷாக் ப்ரொடெக்ஷன் டிவைஸாக பயன்படுத்துகிறாங்க. ரெசிஜுவல் கரண்ட் சர்க்கியூட் பிரேக்கர், அதான் ஆர்சிசிபி அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு ஆர்சிசிபி எப்படி இருக்குது, அதில் என்ன மாதிரி இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸை இப்போ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு ஆர்சிசிபியுடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை நம்ம பார்த்துடலாம். இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் ஒரு உதாரணம் எடுத்துக்கணும். ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டிக்கு பக்கத்தில் ஒரு ஃபாரஸ்ட் இருக்குது, அதுக்கு போகிற பாதையில் ஒரு செக் போஸ்ட் இருக்குது. தினம் சிட்டியில் காலையில் அந்த ஃபாரஸ்ட் செக் போஸ்ட் வழியாக ஒரு 100-150 டூரிஸ்ட் போகிறாங்க. ஒரு 150 டூரிஸ்ட் போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க சாயங்காலம் 6 மணிக்கு அந்த செக் போஸ்ட்டை க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அப்போது அந்த 150 பேர் காலையில் போனவங்க அங்கே குளிச்சுட்டு சைட் சீயிங்லாம் சுற்றி பார்த்துட்டு திருப்பி ஈவினிங்கில் 150 பேரும் ரிட்டர்ன் ஆகணும். ஒருவேளை 140 பேர் தான் ரிட்டர்ன் ஆகுறாங்கன்னு வச்சுருங்க. அப்போ என்ன செய்வாங்க, அந்த செக் போஸ்ட்டில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் அலர்ட் ஆயிடுவாங்க. இம்மீடியட்டாக ஒரு ஜீப் எடுத்துட்டு அங்கே போய் செக் பண்ணி பார்ப்பாங்க. ஏதாவது வனவிலங்குகள் அட்டாக் பண்ணிருச்சா, அல்லது அருவியில் விழுந்து தண்ணியில் விழுந்து செத்து போயிட்டாங்களா, என்ன ஆயிடுச்சு, எதுவும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா அப்படின்னு பார்க்கறதுக்காக இம்மீடியட்டாக போயிடுவாங்க. அதே தான் இந்த ஆர்சிசிபி செய்யுது. இந்த ஆர்சிசிபியில் இருக்கிற ஃபேஸ் நியூட்ரல் இருக்குது. ஃபேஸ் வழியாக எவ்வளோ கரண்ட் போகுதோ அதே அமௌண்ட் ஆஃப் கரண்ட் இது வழியாக ரிட்டர்ன் வரணும். அதில் ஒரு சின்ன டாலரன்ஸ் 30 மில்லி ஆம்பியர் கரண்ட்டு குறைஞ்சா பரவாயில்ல ஆயிரும். அதாவது 30 மில்லி ஆம்பியர் தான் இதனுடைய சென்சிட்டிவிட்டி லெவல். ஸோ அதான் 150 பேர் போனால் 150 பேர் வரணும். 150 பேருக்கு 140 பேர் வந்தால் இது எப்படி அலர்ட் ஆகிறாங்களோ அதே மாதிரி ஒரு 30 மில்லி ஆம்பியர் குறைஞ்சா இதை அக்செப்ட் பண்ணிடும். அதுக்கு மேலே இது வழியாக போன கரண்ட் இதில் குறைஞ்சிதுன்னா இது ட்ரிப் பண்ணிடும். இதுதான் ஒரு ஆர்சிசிபி ஒர்க் பண்ணுற மெத்தட். இப்போ ஒரு ஆர்சிசிபியில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குது, அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். உதாரணத்துக்கு ஒரு ஆர்சிசிபியில் அதனுடைய 40 ஆம்பியர்னு போட்டிருப்பாங்க. அது எத்தனை போல், இது வந்து 2 போல் ஆர்சிசிபி இருக்குது சிங்கிள் ஃபேஸுக்கு, 4 போல் ஆர்சிசிபி ஃபார் 3 ஃபேஸ் லோடுக்கு கனெக்ட் பண்ணுவாங்க. ஆர்சிசிபியில் 40 ஆம்பியர்னு போட்டிருப்பாங்க, 60 ஆம்பியர் இருக்கலாம். அது என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் கனெக்டட் லோடு எவ்வளவு அப்படிங்கிறது நாட் மோர் தென் 40 ஆம்பியர். அந்த லோடுடைய கரண்ட் கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் லோடு கெப்பாசிட்டி வந்து 40 ஆம்பியருக்கு மேலே போகக்கூடாது. ஏன்னா இதுக்குள்ளே உள்ள கான்டாக்ட்ஸுடைய கெப்பாசிட்டி இந்த 40 ஆம்பியர் அளவு தான் இதில் கான்டாக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இதற்கும் இது ட்ரிப் ஆகிறதுக்கும் சம்மந்தம் கிடையாது. இதனுடைய கெப்பாசிட்டி, அந்த கான்டாக்ட் கெப்பாசிட்டி தான் அந்த 40 ஆம்பியர். சரி, இதில் வந்து கீழே அடுத்த ஒரு பேராமீட்டர் போட்டிருக்காங்க 30 மில்லி ஆம்பியர். இதுதான் இந்த ஆர்சிசிபியுடைய சென்சிட்டிவிட்டி லெவல். இது வழியாக இப்போ ஒரு உதாரணத்துக்கு நம்ம சிங்கிள் ஃபேஸில் சொன்னோம். இப்போ ஒரு 3 ஃபேஸில் பார்த்தீங்கன்னா அந்த 3 ஃபேஸ்லையும் போகக்கூடிய சம் ஆஃப் கரண்ட் இந்த நியூட்ரல், இந்த 4லையும் இது வழியாக போகிறது வர்றது, நியூட்ரல் வழியாக கொஞ்சம் இம்பேலன்ஸ் லோடாக இருந்தால் நியூட்ரல் வழியாக சில கரண்ட் ரிட்டர்ன் வரும். இது எல்லாத்தோடைய சம் ஷுட் பி 0. இதுக்கு ரெண்டுக்கும் இடையில இதுக்குள்ள ஒரு சம்மில் ஒரு டாலரன்ஸ் இருக்குது. ஒரு 30 and above அந்த டாலரன்ஸ் போச்சுன்னா இந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆயிரும். இதுதான் இதனுடைய ஒரு 3 ஃபேஸ் ஆர்சிசிபி ஒர்க் ஆகிற கான்செப்ட். அடுத்தால பாருங்க, IM
500 ஆம்பியர்னு போட்டிருக்காங்க. அது என்ன ஐஎம்னா ஒரு ஒரு ஓவர்லோட் அல்ல ஒரு ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷனில் 500 ஆம்பியர் வரைக்கும் இந்த கான்டாக்ட் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும். 500 ஆம்பியருக்கு மேலே ஒரு ஷார்ட் சர்க்கியூட் வருதுன்னா இந்த கான்டாக்ட்ஸ்லாம் மெல்ட் ஆயிரும். அதனால் அதுக்கு போட்டிருக்காங்க. இதுக்கும் இதனுடைய சென்சிட்டிவிட்டிக்கும் சம்மந்தம் கிடையாது. 415 வோல்ட் 50 ஹெர்ட்ஸு 3 ஃபேஸில், 230 வோல்ட் 50 ஹெர்ட்ஸு சிங்கிள் ஃபேஸில், இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. அடுத்தது இதில் ஒரு டெஸ்ட் பட்டன் ஒன்று இருக்குது. இந்த ஆர்சிசிபியுடைய ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் டெஸ்ட் பண்ணுறதுக்காக இந்த பட்டன் ப்ரொவைட் பண்ணப்பட்டிருக்கு. டெஸ்ட் மந்த்லின்னு அதில் போட்டிருக்காங்க. ஏன்னா மந்த்லி ஒன்ஸ் அதை நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ அது ஒழுங்காக ஒர்க் ஆகாதான்னு செக் பண்ணிக்கிறவங்களுக்காக அதை போட்டிருக்காங்க. அடுத்தால இதனுடைய மவுண்டிங் பார்த்தீங்கன்னா டின் ரெயில் மவுண்டிங் சொல்லுவாங்க. அது என்ன டின் ரெயில்னால் அந்த ரெயில் இருக்கும். எம்சிபிலாம் போடுறாங்களோ அதே மாதிரி ரெயில்ஸ் இருக்கும். அதில் தான் இதை மவுண்ட் பண்ண முடியும். ஸ்க்ரூ போட்டுலாம் மவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த டின் ரெயில் மவுண்டிங் உள்ள ஸ்பெஷல் பாக்ஸஸில் தான் இதை மவுண்ட் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூஷன் பாக்ஸ் அந்த மாதிரி, எம்சிபி பாக்ஸ் அந்த மாதிரி பாக்ஸ் இருந்தால் அதில் தான் இதை மவுண்ட் பண்ணிக்கணும். ஆர்சிசிபி குறித்த சில பாயிண்ட்களை பார்க்கலாம். அவுட் கோயிங் சைட் ஆஃப் ஆர்சிசிபி வில் கட் ப்ரொடெக்ட். எப்போவுமே இந்த ஆர்சிசிபியுடைய அவுட் கோயிங்கில் உள்ள சைடு, ஏன்னா இது ட்ரிப் ஆகிறதுனால இந்த பக்கம் உள்ள சப்ளை கட் ஆகும். அதனால் இந்த பக்கம் ப்ரொடெக்ஷனில் இருக்கும். அவுட் கோயிங் நியூட்ரல் மஸ்ட் நாட் கனெக்டட் டு எர்த். ஒரு கண்டிஷன் இது என்னென்னா, அவுட் கோயிங் நியூட்ரலை கொண்டு போய் அவுட் கோயிங்கில் எடுக்கிற நியூட்ரலை எங்கேயாவது சில பேர் நியூட்ரல் சரியாக கிடைக்கல, போஸ்ட்டில் லூஸ் கனெக்ஷனாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எர்த்தோட கனெக்ட் பண்ணி விடுவாங்க. அந்த மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடாது. அப்படி கனெக்ட் பண்ணாலும் கரண்ட் இது வழியாக ரிட்டர்ன் வராது, எர்த் வழியாக போகிறதுனால ட்ரிப் ஆயிரும். அடுத்தது மஸ்ட் நாட் கனெக்ட் டு த நியூட்ரல் ஆஃப் அதர் சர்க்கியூட். இப்போ ஒரு வீட்டில் கீழே ஒரு சர்வீஸ் இருக்கும், மேலே ஒரு சர்வீஸ் இருக்கும். கீழே உள்ள சர்வீஸ்லேருந்து ஃபேஸை எடுத்து மாடிப்படிக்கு உள்ள லைட்டில் கொடுத்து அந்த நியூட்ரலை மாடியில் உள்ள நியூட்ரலை கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. நிறைய வீட்டில் அந்த மாதிரி மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணுறப்பவும் இது ட்ரிப் ஆகிட்டே இருக்கும். ஏன்னா இந்த ஃபேஸ் வழியாக போகிற கரண்ட் இதனுடைய நியூட்ரல் வழியாக இந்த ஆர்சிசிபி இந்த செக் போஸ்ட் வழியாக தான் ரிட்டர்ன் ஆகணும். ஆர்சிசிபி இஸ் நாட் ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் டிவைஸ். இதில் வந்து இந்த 40 ஆம்பியர்னு போட்டிருக்கு, 40 ஆம்பியருக்கு மேலே கரண்ட் எடுத்தால் அது ட்ரிப் ஆயிரும் அப்படின்னு கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு ஐசோலேட்டர் தான், ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் தான். உள்ள இந்த ரெண்டுக்கும் இடையில உள்ள கரண்ட்டுக்குள்ள டிஃப்ரென்ஸில் மட்டும்தான் அது ட்ரிப் ஆகும். ஷாக் ப்ரொடெக்ஷன் மட்டும்தான், ஓவர்லோட் ப்ரொடெக்ஷன் அதில் கிடையாது. அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இது போடுற சர்க்கியூட்டில் ப்ராப்பர் சூட்டபிள் ஓவர்லோட் அல்லது ஷார்ட் சர்க்கியூட் ப்ரொடெக்ஷன் நம்ம வச்சுருக்கணும். அதாவது ஒரு எம்சிபியோ ஃபியூஸோ ஓவர்லோட் ரிலேயோ ஏதோ ஒன்று அதெல்லாம் ப்ராவைட் பண்ணி வச்சுருக்கணும் சூட்டபிள். அதுக்கு தந்தால எர்த்திங் கேனாட் பி செக்ட் பை ஆர்சிசிபி. ஆர்சிசிபி இருக்கிறதுனால, ப்ராப்பராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால எர்த்து நல்லா இருக்குன்னு தெர் இஸ் நோ கேரண்டி. எர்த்து கொடுக்காட்டா கூட ஆர்சிசிபி ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். அதனால தான் இப்போ தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டில் ஆர்சிசிபிஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க நியூ கனெக்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்கும். என்ன காரணம்னா, எர்த்து யாருமே ப்ராப்பராக போடுறதில்ல, போட்டாலும் அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதில்ல. எர்த்தை கழட்டி விட்டுருவாங்க, எர்த்து வேறு கட்டாயிரம், எர்த்து விட்டு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. அப்படிங்கிறப்ப இந்த ஆர்சிசிபி ரிலேட்டிவ் டு எர்த்து இது பாட்டுக்கு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கும். எர்த்துக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது. இது வழியாக போகிற கரண்ட் இது வழியாக ரிட்டர்ன் வந்தால் இது அலோவ் பண்ணிகிட்டு இருக்கும். கொஞ்சம் 30 மில்லியன் பேருக்கு மேலே மாறிச்சுன்னா இது ட்ரிப் பண்ணிடும். அதனால் எர்த்திங் நல்லா இருக்குங்கிறதுக்கு ஆர்சிசிபியை வச்சு நம்ம கேரண்டியாக சொல்ல முடியாது. அடுத்தால ஆர்சிசிபி கேனாட் எலிமினேட் எலக்ட்ரிக்கல் ஷாக். ஆர்சிசிபி எலக்ட்ரிக்கல் ஷாக்கை தவிர்க்காது. ஆர்சிசிபி போட்டோடனே எலக்ட்ரிக்கல் ஷாக்கே ஆகாதுன்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இட் கேன் லிமிட் த டியூரேஷன் ஆஃப் ஷாக். அதாவது ஆர்சிசிபி எலக்ட்ரிக் ஷாக் ஏற்படுற டியூரேஷனை குறைக்கும். இப்போ ஒருத்தர் வந்து அந்த இதில் ஒரு சர்க்கியூட் லைவ் கண்டக்டரை தொட்டுட்டாரு, ஏதோ பண்ணிட்டாரு, ஷாக் அடிக்கி அவர் துடிச்சிக்கிட்டு இருக்காரு. அப்போ அங்கே பக்கத்தில் இருக்கவங்க பார்த்து என்ன செய்வாங்க, ஒடியே போய் மெயின் சுவிட்சை போய் ஆஃப் பண்ணுவாங்க. அதுக்கான தேவை இல்லை. என்ன செய்யும், இந்த ஆர்சிசிபி மெயின் சுவிட்ச் பக்கத்துலேயே இருக்கவங்க அது தானாக கட் ஆயிடும், சப்ளையை கட் பண்ணும். லேசாக ஷாக் ஆக ஆரம்பித்தோடனே ஒரு ஷார்ட் டியூரேஷன், ஒரு ½ செகண்ட், ஏன்னா மெக்கானிக்கலாக இது ட்ரிப் ஆகிற ஒரு டைம் மேக்ஸிமம் ஆஃப் ½ செகண்ட். அந்த ½ செகண்டுக்குள்ளே 500 மில்லி செகண்டுக்குள்ளே இது ட்ரிப் ஆயிரும், சப்ளை கட் ஆயிரும், அவர் ப்ரொடெக்ஷன் ஆயிடுவார். அவ்வளோதான். ஆனால் ஷாக் அடிக்க தான் செய்யும். Do not use the test button to switch off the RCCB. நம்ம எப்பவுமே இந்த ஆர்சிசிபி ஆஃப் பண்ணுறதுக்கு சில பேர் டெஸ்ட் பட்டன் தான் இருக்கேன்னு சொல்லி இதை பிடிச்சி இந்த நாபை பிடிச்சி ஆஃப் பண்ணாமல் டெஸ்ட் பட்டனை அமைக்கி ஆஃப் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணக்கூடாது. அது நல்ல ப்ராக்டிஸ் கிடையாது. டெஸ்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் டெஸ்ட் பட்டன் யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம அந்த ஆர்சிசிபி ஆஃப் பண்ண வேண்டிய வந்தால் இந்த நாபை பிடிச்சி தான் ஆஃப் பண்ணணும். யூஸ் டெஸ்ட் பட்டன் மந்த்லி ஒன்ஸ் டு என்ஷூர் த ப்ராப்பர் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆர்சிசிபி. இந்த டெஸ்ட் பட்டனை மந்த்லி ஒன்ஸ் நம்ம ஆப்ரேட் பண்ணணும். அதனால் ஆஃப் பண்ணி ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு திருப்பி ஆன் பண்ணி விட்டணும். மந்த்லி ஒன்ஸ் இந்த டெஸ்ட்டை ப்ராப்பராக பண்ணிக்கணும்.
ஏன்னா இது ஒரு மெக்கானிக்கல் சுவிட்ச் தான் உள்ளே இருக்குது, நம்ம லேட்ச் இருக்குது. அந்த மெக்கானிக்கல் லேட்ச் நம்ம ரொம்ப நாளாக ஆப்ரேட் பண்ணலைன்னா அது மாய்ச்சரைஸ் ஆகி அது ஏதோ ஒரு ரீசனில் அது ஆப்ரேட் ஆக போயிடும். எலக்ட்ரிக்கலாக நம்ம இந்த டெஸ்ட் பண்ணாலோ அல்ல ஒரு ஷாக் ஏற்பட்டாலோ கூட இது கீழே விழாது, ப்ரொடெக்ஷன் இல்லாமல் போயிடும். அப்போ மந்த்லி ஒன்ஸ் இது ப்ராப்பராக ஆன் ஆஃப் ஆகுதுன்னு ஒரு தடவை ஆன் ஆஃப் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கிடணும். இது வரைக்கும் ஒரு ஆர்சிசிபி அப்படின்னா என்ன, அது என்ன எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, அதனுடைய பேராமீட்டர்ஸ் என்ன, அதில் என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயிலாக பார்த்தோம். இப்போ சில வீடியோஸை பார்ப்போம். இப்போ இந்த கனெக்ஷன்ஸில் எப்படிங்கிறத உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு 2 போல் ஆர்சிசிபியுடைய டெஸ்டிங் நம்ம அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ அதுக்கு ஒரு 230 வோல்ட் பவர் சப்ளை அதனுடைய இன்புட்டில் கொடுத்துருக்கோம். நியூட்ரல், இது வந்து லைன். ஸோ அந்த ரெண்டுக்கும் நம்ம சப்ளை கொடுத்துருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஃபேஸ் இங்கே வருது, இங்கே வந்து நியூட்ரல். ஸோ 230 வோல்ட் கொடுத்துருக்கோம். இப்போ இது வந்து ஆஃபில் இருக்குது. இதனுடைய அவுட்புட்லேருந்து எடுத்து ஒரு எல்இடி பல்பை கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஆர்சிசிபியை நான் இப்போ ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ண உடனே அவுட்புட் லோடு ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நம்ம இந்த டெஸ்ட் பட்டன் இருக்குது ஆர்சிசிபியில், அதை நம்ம அமுக்கணும்னா அந்த லோடு கட் ஆகும். இப்படி தான் ஒரு ஆர்சிசிபி ஒர்க் ஆகுது. ஆனால் நம்ம டெஸ்ட்டை இன்னொரு வழியிலையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். இப்போது இந்த பல்ப் ஒன்று எடுத்துக்க, ஒரு டெஸ்ட் லேம்ப். இந்த டெஸ்ட் லேம்ப் தான் ஒரு ஹியூமன் அப்படின்னு வச்சுருங்க. அவர் வந்து தரையில் டச் பண்ணிவிட்டு இந்த ஆர்சிசிபி வழியாக ஷாக் அடிக்குது அவருக்கு அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா, இப்போ என்ன செய்கிறோம், அவர் வந்து வெளியில் எர்த்தை டச் பண்ணிவிட்டு இதோடைய ஃபேஸை கனெக்ட் ஆகிறாரு, ஷாக் அடிக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டா, இப்போ இந்த பக்கம் நியூட்ரலில் அவருடைய ஒரு பார்ட் இருக்குது, இன்னொரு பார்ட் வந்து இந்த ஃபேஸில் டச் ஆகுதுன்னு வச்சுருங்க. இப்போ டச் பண்ண உடனே அந்த ஆர்சிசிபி ட்ரிப் ஆகிடும். இந்த மெத்தடில் தான் நமக்கு சேஃப்டி டிவைஸாக அந்த ஆர்சிசிபி ஒர்க் ஆகுது. இது வரைக்கும் இந்த வீடியோவில் ஆர்சிசிபி பற்றி நீங்கள் பார்த்து நல்லா புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஒரு சேஃப்டி ப்ரொடெக்ஷன் டிவைஸ், எல்லா வீட்லேயுமே இது ப்ராவைட் பண்ணுங்கள். இது ஒரு உயிர் காக்கும் சாதனம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலமாக எங்களுடைய ஒவ்வொரு புது வீடியோவும் இம்மீடியட்டாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அபி ரவியின் வீடியோஸ். தேங்க்யூ வெரி மச்.